மாப்பிள்ள ஊருக்காரங்களாம் தனமலை ரொம்ப பெருசாக பார்க்குறாங்கடா. உங்ககிட்ட வர மன்னிப்பு கேட்டான்னு சொல்கிற. எனக்கு என்னமோ அந்த ஆளை கோர்த்து விட்டமோன்னு தோணுதுடா. ஏய், நமக்கே ஈவிரக்கம் பார்க்க ஆள் இல்லை, இதில் நீ அவனை பாவன்றியா? நம்மளை கோத்து விட்டான்ல, சாவட்டும். சொல்லுங்கட்டியா. உன்னை ரிமாண்ட் பண்ண சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏண்டா என்ன நானே சுட்டுக்கிட்டு அப்பாவி பசங்க பாவன்னு காப்பாற்றி விட்டா இப்போ எங்கே வந்து நிற்கிற? நீ இன்ஃபார்மர் ஆகிட்டா உன்னை வச்சே மனப்பாங்களா? உங்கள் 2 பேரையும் உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு தனபால் மாட்டில் நீ தான் பலியாடு. எஸ்பியை நம்பாத. எங்கிட்டாச்சும் போய் பொழைச்சிக்க. சேஃபாக இருந்துக்கடா, இல்லைன்னா செத்துருவேன். என்னடா சொல்கிறாரு ஏட்டையா? இன்னைக்கு தனபால் மாட்டலன்னா நம்மள தான் தூக்கு வாங்கிக்கலாம். எஸ்பி புத்தியை காட்டிட்டான் காலி. இனிமே நம்ம காப்பாத்த அன்சாரி தவிர வேற ஆளே இல்லை. முத்தையா, முத்தையா, ஒன்றும் இல்லை, வா. சரி, நான் உள்ளே போகிறேன். ஏதாவது தகவல் சொல்லு. ம் சார், எங்கே சார் போனோம்? நல்ல தண்ணி தீவுக்கு கிழக்கால போகணும். அதுக்கு ஏன் சார் சுற்றிட்டு போகிறீங்க? முந்தல்லேருந்து 10 நிமிஷம் தான் சார். டேய், மூட்டு போட்டுடுறா. யோ, அவன் வேலை அவனுக்கு தான் தெரியும். இருக்கிற டென்ஷனில் நீ வேற உள்ள வேலைங்க பார்க்க முடியாமல் கிடக்கு. ஐயா, ஏய், அப்படியே செட்டில் ஆகிடுங்க. என்ன பண்ண தெரியல. ஐயா, என்ன மன்னிச்சுக்கய்யா. ஐயா, என்ன மன்னிச்சுக்கய்யா. ஐயா, தெரியாம பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கய்யா. காசுக்கு ஆசை இப்படி பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கய்யா. எத்தனை நாள் நடக்குது? என்னடா பாய்? நான் பாய் போலீஸ் தீவில் இருக்குது. போலீஸ் வருதா? ரொம்ப கவனமா இருங்கடா. தனபால் போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது. பாய், ரொம்ப ரிஸ்க்கு பாய். டேய், உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன். அவன் சாவணும். அவனை எப்படி பாய் நான் கண்டுபிடிக்குது? அதுக்கு தான் ஃபோட்டோ உங்ககிட்ட அப்படியே கேட்டேன். கரீம் வந்துட்டானா? இன்னும் இல்லை பாய். கரீம் வந்ததும் அவன் வருவான். முடிச்சிருங்க. நீ சின்ன சிக்னல் கொடுத்தாலும் சரி, உன் மொத்த குடும்பம் தெருவில் நிற்கும். சரக்கு எங்கடா இருக்கு? ஐயா, அங்கே தாங்க இருக்கு. வாங்கய்யா. ஏய், பொறுமையா வாடா.
ஐயா எனக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லையா, ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தில் என்னை மாட்டி விட்றாங்க ஐயா. நான் ஒரு புள்ள குட்டிக்காரன். இங்கேயா? ஆமாங்கய்யா. சொல்லு பாண்டி. சரி, போட்டு வருது, ஆயிட்டா இருங்க. ஓகே சார், சீக்கிரம் போங்க. உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜாக்கிரதை. இன்னைக்கு எவையெல்லாம் சாக போறேன்னு தெரியலையே. சார், இவன் தான் தனபாலா சார்? அமைதியாரியா? டேய், இவன் தான் கரீம். தனபால் வந்து தான் 2 பேரும் சேர்த்து தூக்கிடலாம். என்ன அவனும் சரக்கு எங்கேயா இருக்கு? எல்லாம் அங்கே தான் இருக்குது. எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்குல்ல? அதெல்லாம் ஜாக்கிரதையாக தான் இருக்குது. என்னை எதுவும் பிரச்சனையில் மாட்டி விட்றாங்க. சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு போங்க. நான் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் எடுத்துருவோம். நீ கேட்டதுக்கு மேலே உனக்கு காசு வந்து சேரும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாமி, என்னை ஆளை விட்டால் போதும். அண்ணன் வந்துட்டார் போல. சார், இவன் தான் தனபாலா இருக்கு சார். எவ்வளோ நாள் நம்மளை ஏமாத்தி இருந்திருக்கான் சார். யோ, அமைதியாரியா? டேய், அண்ணன் இவ்வளவு சொல்லி ஒன்னேரம் இங்க வர சொன்னது, அது ஊரால கூப்பிட்டு கூடிய இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ற எத்தனை பேரோட சுத்து போட்டிருக்க? தனபால முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நீ வரணும். அதான் உன் பிளானு? ஏய், என்னடா உளர்ற? யாரு? நான் அண்ணனை. நான் தனியா தாண்டா வந்திருக்கேன், நீ தாண்டா ஊரே கூட்டி வந்திருக்க. ஆல் போலீஸ் சார். ஏதாவது சைலண்டா இருங்க. அவங்களுக்குள்ள வெட்டிட்டு சாகட்டும். ஓகே சார். ஏய் குமரா, நான் இல்ல. இவன் தான் சார் அன்னைக்கு ஸ்டேஷன் உள்ள வந்து பொருளை தூக்கிட்டு போனவன். ரொம்ப உனக்காக தாண்டா காத்திருந்தேன். தனபால என்ட்ரி கவர் பண்ணுங்க. அண்ணன் சம்மாட்டி துரோகம் பண்ணிட்ட அண்ணன்.
சுற்றி இவ்வளோ நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவும் தெரியலையா? நம்பிக்கை துரோகத்தால் பெரிய பெரிய சாம்ராஜ்யமே அலைஞ்சு போயிருக்கு. நாமெல்லாம் மாத்திரம் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். காப்பாற்றலாம்னு பார்த்தேன். ஆனால் என்ன காப்பாற்றுதான் நீயே உள்ள வந்திருக்க. எந்த தைரியத்தில் காப்பாற்றினேன்? நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தானே. கூட்டத்திலே நீங்கள் தான் நல்லவர்னு தோணுச்சு, அதான் உங்களை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான்லாம் தப்பான உதாரணம். என்னை நம்பி கரையும் போயிட்டான். இருட்டான வாழ்க்கை ஒரு நாள் இப்படி பலிகாடாக ஆக்கும். இனிமே தான் நான் வேற மாதிரி ஆரம்பிக்கணும். நீ போ, உனக்கு நீ பிரச்சனையே இல்லை. உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு. நிம்மதியா போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சரவணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? நல்லா இருக்கேன் சார், உண்மையாகவே நம்மளால் தனபாலை பிடிக்க முடியலையா சார்? நம்ம உண்மையாகவே கைது பண்ணணும்னா ரங்கராஜனே சிஎம்ஐ தான் கைது பண்ணியிருக்கணும். நம்மளால் முடியுமா? இல்லை, முடியாது சார். முடியாதுல்ல. வாங்க நம்ம கடமை செய்வோம். ஊரில் சொல்லுவாங்க, சேராதம் கூட சேராத, செருப்படி பூஜை வாங்காதேன்னு. கேட்டனா உனக்காக கத்தி குத்தலாம் வாங்கி கடைசியில் நாரதராக உணர்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக நீ நாரதர் தான். சரி, நான் சீக்கிரம் கிளம்ப போகிறேன். என்னை விட்டு எங்கே போக போகிற? உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கார்னரில் தான் இருப்பேன். நீ எங்கே வேணா போ. சினிமாவில் நான் பெரிய ஹீரோ ஆகிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டே முத்தியா, சொல்ல மறந்துட்டேன். அடுத்த 6 மாதத்தில் சென்னைக்கு போகிறேன், பெரிய ஹீரோ ஆகிறேன். நல்ல வேலை மாப்பிள்ள. இப்போ வாச்சும் உனக்கு இந்த அரசியல் ஆசை விட்டு போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏய், அரசியலுக்கு குறுக்கு வழியே இந்த சினிமா தான்டா. சென்னைக்கு போகிறேன், பெரிய ஹீரோ ஆகிறேன், சிஎம் ஆகிறேன். அதுக்கு ஏன் சினிமாவுக்கு போற? இங்கே டீ கடை போட்ட பார்த்தாதா? அப்பா குமரா, டைம் ஆச்சுல, வந்து ஆரம்பிச்சுடுப்பா. அதான் வந்துட்டேன். வந்துட்டேன். வணக்கமே எங்கள் வணக்கமே, வணக்கமே எங்கள் வணக்கமே, வருகை